பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எது வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில பாக்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். யுஜிசியின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளிக்கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் கூறினார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஏற்கனவே மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு இருக்கும் நிலையில் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது முறையல்ல என்று குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? தொடர்ந்து பேசியவர் மாநில அரசின் வளத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்ளும் முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருப்பதாக விமர்சித்தார். மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் என்று குற்றம் சாட்டிய அவர் புதிய விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறினார். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பை கூட மத்திய அரசு கிள்ளி போடவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடுநோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை யுஜிசி வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். எனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை ஏற்று மத்திய அரசு மனம் மாறவில்லை என்றால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோன்று தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய விசிக எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் மத்திய அரசின் செயல் அடாவடித்தனமானது என்று தெரிவித்தார். செலவு செய்வது தமிழ்நாடு அரசு, முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கானதா என்று கேள்வி எழுப்பிய அவர் நிதிக்காக மத்திய அரசின் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினார். தீர்மானத்தை ஆதரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னதுரை கூட்டாட்சி தத்துவம் மீதான மத்திய அரசின் தாக்குதல் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று தீர்மானத்தை ஆதரிப்பது மட்டுமன்றி சட்ட ரீதியான போராட்ட களத்திலும் திமுகவோடு துணை நிற்போம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ மாரிமுத்து தெரிவித்தார். இதேபோன்று முதலமைச்சரின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய அதிமுக எம்எல்ஏ அக்னி கிருஷ்ணமூர்த்தி புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரும் எந்த சட்டங்களையும் அதிமுக எதிர்க்கும் என்று அக்னி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்த பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கல்வி மாநில பட்டியலில் இருந்தால்தான் தமிழ்நாட்டின் தேவைக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வகுத்து கொள்ள முடியும் என்று கூறினார்.
பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் 4வது உறுப்பினர் தேவையற்றது என்று குறிப்பிட்ட அவர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரசு அதிகாரிகள் அவையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். பேரவையில் பேசிய மூத்த அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் பாரம்பரிய இந்த அவையை மதிக்கும் வகையில் அதிகாரிகள் அவர்களின் இருக்கையில் இருக்க வேண்டும் என்றார். மேலும் அவர்கள் அமைச்சர்களாகிய தாங்களை பேசுவதை கேட்க வேண்டும் என்றார். இதையடுத்து பேசிய சபாநாயகர் எந்தெந்த அமைச்சர்கள் கேள்வி நேரம் விவாதத்தில் பங்கேற்கிறார்களோ அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் அவையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.